வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஏதுன்ட்டு தம்ப்நெயில்லையே பார்த்துருப்பீங்க. பிகாஸ் எல்லாம் அட்மிஷன் இப்போது இங்கே கவுன்சிலிங் முடிஞ்சங்காட்டி அட்மிஷன் போட்டுட்ருக்காங்க. ஆனால் பார்த்து அட்மிஷன் போட மாட்டேங்கிறாங்க. இப்போது ஒரு இடத்துக்கு இப்படி ஒரு யூனிவர்சிட்டி பார்த்து போகிறாங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியில் என்னென்ன இருக்குது, எப்படி எப்படி இருக்குது, அப்படி அப்படின்ட்டு பார்த்துட்டு போயிட்டு ஏஜென்ட்டை கேட்டு அட்மிஷன் போட மாட்டேங்கிறாங்க. இவங்க பாட்டுக்கு போயிட்டு அவங்க என்ன யாராச்சும் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா அதை அட்மிஷன் போட்டு வந்துட்டு ரெஃபர் பண்ணுறாங்க. ஐ மீன் சர்ச் பண்ணுறாங்க, இதெல்லாம் ஓகேவா பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. நம்ம அட்மிஷன் போட்டு வந்து எல்லாம் ஃபீஸு டாக்குமெண்ட்லாம் கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சர்ச் பண்ணி என்னங்க பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கக்கூடாது. என்ன கேட்டால் ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே எது பெட்ரு இல்லை என்ன ஏதுன்ட்டு நமக்கு தெரிய வராது. அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் சரி ஓகே பண்ணியாச்சு இதுலேயே இருந்துக்கலான்னு தான் மைண்டு ஃபிக்ஸ் ஆகும். ஸோ நிறையா பேர் ஒரு 5-6 பேர் இருக்குங்க. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஐ திங்க் எ மந்த் எகோ ஐ வில் பி ஜாயினிங் டிஎஸ்எம்யூஎஸ் குட் ப்ரோன்ட்டு அனுப்புனாங்க. நான் அட்மிஷன் என்னாச்சு அப்படின்ட்டு கேட்டேன். பிகாஸ் அவங்க ஃபிக்ஸே பண்ணிட்டாங்க குட் ப்ரோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அட்மிஷன் டன்னு. அதுக்கப்புறம் டிஎஸ்எம்யூ பற்றி எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு கேட்கலான்ட்டு கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணாங்க. நான் கால் பண்ண சொன்னேன். அட்மிஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன எது சொல்லி எப்படி அவங்களுக்கு புரிய வைக்க முடியும்? தப்புன்னு சொன்னாலும் அவங்களுக்கு படிக்க போகிறது அது எப்படி என்னன்ட்டு தெரியாது. இந்த சுச்சுவேஷனில் தான் நான் என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. இந்த மாதிரி அட்மிஷன் டன் ப்ரோ இஸ் டிஎஸ்எம்யூ ஜஸ்ட் ஆஸ்கிங் ஹவு த காலேஜ் வில் பி. அட்மிஷன் பண்ணதுக்கப்புறம் காலேஜ் எப்படி இருக்குன்னு நான் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா உங்கள் மனசும் சங்கடப்படக்கூடாது. நீங்கள் போய் டாக்குமெண்ட் திருப்பி கேட்டால் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஏஜென்ட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விதிமுறைகள்லாம் இருக்குல்லவா. அப்புறம் இன்னொருத்தங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு அப்பார்ட்மெண்ட்லாம் எப்படி வரும் அப்படின்ட்டு எனக்கு கால் பண்ணாங்க. மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நான் கால் பண்ணேன் இன்ஸ்டாலேயே. அப்புறம் ஒரு 2 வீக்ஸ் இல்லை 3 வீக்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், அப்புறம் நான் ஜார்ஜியாவில் யூரோப்பியன் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் போட்டிருக்கேன், காலேஜ் எப்படி ரைட் பிஜி வித்தவுட் நீட் அங்கே இன்னமும் கேட்குறாங்க. அதாவது அட்மிஷன் போட்டு வந்ததுக்கப்புறம் அட்மிஷன் பண்ணியாச்சுங்க, வேறு என்னங்க பண்ண முடியும்? போய் நீங்கள் சேர்ந்து தான் ஆகணும், படிச்சு தான் ஆகணும். டாக்குமெண்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா காசு இப்போ எவ்வளோ காசு கட்டிருக்கீங்களோ அதெல்லாம் ரிட்டன் வாங்கிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வேறு யூனிவர்சிட்டியே ஜாயின் பண்ணணும். எந்த ஏஜென்ட்டாக இருந்தாலும். இப்போ ஒருத்தவங்கிட்ட ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபீஸெல்லாம் கட்டிட்டீங்க, யூனிவர்சிட்டி ஃபீஸெல்லாம் கட்டிட்டீங்க, காலேஜ் நல்லாலேன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் போய் நீங்கள் டாக்குமெண்ட் கேட்டிங்கன்னா இல்லை யூனிவர்சிட்டி சேஞ்ச் பண்ணணுன்னா அந்த ஃபீஸ்லாம் யூனிவர்சிட்டி கட்டினது தான் போயிடுச்சு, நீங்கள் எகைன் மறுபடியும் ப்ராசஸ் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த இஷ்யூலாம் இருக்குது. கொஞ்சம் அது என்னன்ட்டு சர்ச் பண்ணிவிட்டு 2-3 பேர்த்துட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்க என்ன கேட்டால். இன்னொருத்தவங்க அப்படி தான் பிஏயூன்னு நினைக்கிறேன், பட்டுமையில் ஒரு யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன். அப்புறம் ருஸ்தாவலி சம்திங் ஏதோ யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் எனக்கு இருக்கானே தெரியல. அங்கே இருந்தப்போ அந்த யூனிவர்சிட்டிலாம் சொன்னாங்க இந்த மாதிரி அட்மிஷன் போட்டிருக்கோம், தமிழ் ஸ்டூடெண்ட்ஸு 600-700 பேர் இருக்காங்க அப்படி அப்படின்லாம் சொன்னாங்க. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் 700 பேர்லாம் தெரியல. அந்த யூனிவர்சிட்டி அப்படி ஒரு யூனிவர்சிட்டி இருக்கான்னு தெரியல, அங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரில. சொல்லிகிட்டு இருந்தாங்க, என்ன ஏதுன்னு தெரில. ஸோ அதுங்காட்டி தான் ஒரு 2-3 பேர் பார்த்தாவது பெனிஃபிட் தாங்க. ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் போய் அட்மிஷன் போட்டு வந்து இது யூனிவர்சிட்டி இப்படி தான் ஓகேன்னு அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சுட்டு போகிறதுக்கு நம்ம என்ன ஏதுன்னு சர்ச் பண்ணி நம்ம மனசுக்கு பிடிச்ச யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டு வரலாம். அது பெட்டர் இல்லை. ஸோ எதனா டவுட்னா கேளுங்க, கீழே நம்பர் தான் இருக்குல்ல, கீழே கூப்பிடுங்க. நான் அட்மிஷனும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் அப்படி தான் என்ன ஏதுன்ட்டு பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஹாஸ்டல் அப்படி தான், யூனிவர்சிட்டி அப்படி தான், ஏஜென்ட் ஃபீஸு அது இதுன்ட்டு எல்லாமே என்னென்ன ப்ரொசீஜரு, அட்மிஷன் போடுறது எப்படி, என்னென்ன டாக்குமெண்ட் எங்கே கொடுக்குறது எல்லாம் ஒரு 2 பேர்த்துட்ட இல்லை ரிசர்ச் பண்ணுங்கள், கூகுளில் போட்டு பாருங்கள். எங்கள் மொபைல் கையில் இருக்குது, என்னென்னமோ பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்க்கலாமல்லவா. ஸோ எல்லாம் பார்த்துட்டு என்ன இதுன்ட்டு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் சொல்லலான்னு நினச்சேன். சரிங்க, இன்னொரு சீக்கிரம் பார்ப்போம். பாய். எதனா அட்மிஷன் எதனா பண்ணணுன்னா கீழே நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். அட்மிஷன் பண்ணிக்கலாம். நம்ம மூலிமா இப்போ ஒரு 12 பசங்க போகிறாங்க. எல்லாம் தமிழ் தான், எல்லாம் ஒரே கிளாஸு, ஒரே ஹாஸ்டலு அப்படி தான் போவாங்க. ஓகேங்க, இன்னொரு சீக்கிரம் போவோம். பாய்.